வணக்கம். எண்ணூர் டுடே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் பிரபலம் சுவாமி விவேகானந்தர் சேவை மைய தொடக்குனர் திரு எஸ். விஜயகுமார் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவர் வானில் நனி சிறந்தனவே. என்னுடைய பெயர் விஜயகுமார். சுவாமி விவேகானந்தர் சேவை மையத்துடைய அரங்காவலராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். தமிழக பாஜகவிற்கு பிரதமர் மோடியினுடைய வருகை எந்த அளவுக்கு பயன்பட்டது? புத்துணர்ச்சி பெற்றுள்ளதா இல்லை பழைய நிலைமையே தொடர்கிறதா? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தமிழகம் வருகை ஒரு அற்புதமான நிலைப்பாடு. அவர் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை கையில் எடுத்து அதை முடித்து காட்பதற்காக ஒரு 15 தினங்கள் கடுமையான விரத நிலையை மேற்கொண்டு ஸ்ரீராம ஜென்ம பூமியிலே கும்பாபிஷேகம், அதாவது பிராண பிரதிஷ்டை செய்கிற அந்த நிலை வரையிலும் ராமாயணம் சம்பந்தப்பட்ட எல்லா ஆலயங்களிலும் சென்று தரிசனம் செய்து ஒரு கடினமான நோன்பை ஏற்று தமிழகம் வருகை புரிந்தார். அந்த வகையிலே தமிழக ஆலயங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை மிக மிக மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வரவேற்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. ராமர் கோவில் திறப்புழா என்பது பாஜக அரசியலாக பார்க்கிறதா இல்லை ஆன்மீகமாக பார்க்கிறதா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே ராம ஜென்ம பூமியிலே அங்கே ஆலயம் வர வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதுகாரும் ரொம்ப பொறுமையாக சட்ட ரீதியாக உடன்படிக்கையின் மூலமாகவும் சட்ட ரீதியாகவும் அங்கே ஆலயம் வர வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருந்தது. ஆதலால் ஆன்மீகம் அரசியல் என்ற பேச்செல்லாம் நமக்கு அடுத்த கட்டம்தான். இது தேசிய ஒற்றுமை மையத்தினுடைய ஒரு புள்ளி. அயோத்தியை பொறுத்தவரையும் வெறும் ஆன்மீகம் மட்டுமில்லை, அரசியல் மட்டுமில்லை, அதில் ஒரு தேசிய உணர்வும் தெய்வீக உணர்வும் உலகம் கடந்த இந்துக்களுக்கு அது ஒரு மிக தலைமையகமான ஒரு ஆன்மீக நிலையம். அதனால் அந்த இடத்த உடனடியாக சரி செய்ய வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் உண்டு. அந்த வகையிலே நமது பிரதமர் அவர்கள் அந்த விஷயத்தை ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு செய்து முடித்து காட்டியிருக்கிறார். ராமர் கோவில் திறப்புழாவிற்கு திமுக போதிய ஆதரவு தரவில்லை. அதாவது அவங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தன்னை காட்டிக்கிறாங்க. இது ஒரு வகையில் வெளியிருந்து பார்த்தா அவங்களுடைய ஸ்டாண்டு கரெக்டாக இருக்க மாதிரி தானே தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திமுகவை பொறுத்தவரையிலும் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு தவறான ஒரு கொள்கையை வடிவமைத்து கொண்டு அதன் அடிப்படையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கம், திராவிட கட்சி, திராவிட சிந்தனை இதையெல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. வெங்காயம் உரித்தால் தோலெல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒன்றும் எப்படி இருக்காதோ அதுபோல் ஒரு சித்தாந்தம். அவங்க அடிப்படையில் தேசிய கட்சிகளை அவமதிப்பதும் தேசியத்தை அவமதிப்பதும் பாரத ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ளாமையும் மொழியின் மீது ஒரு துவேஷத்தை ஏற்படுத்துவதும் கடினமான ஒரு நிலையை எடுத்து எதிர்ப்பு தெரிவித்து அதன் மூலம் ஓட்டு வங்கியை நிலைநிறுத்தி கொள்வதும் தொடர்ந்து மைனாரிட்டி சமூகத்தினருடைய ஓட்டை தொடர்ந்து கவர்வதற்காக பெரும்பான்மையாக உள்ள மக்களின் அடிப்படையான விஷயங்களை எதிர்ப்பதும் இது ஒரு நாடக அரசியல் போல அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது காலம் கடந்து விட்டது. இனி அது மாதிரியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. சிறுபான்மை மக்களும் ஓட்டு வங்கியை இழப்பதற்கு தயாராக இல்லை, மிக தெளிவாக இருக்கிறார்கள். இப்போது என்ன விஷயம்னா, பெரும்பான்மை ஓட்டுகளை பெறுவதற்கு போட்டி ஏற்படுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதும் எதிர்பாராத வகையிலே மிகப்பெரிய வெற்றி அடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழக ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்திகளை அதிகமாக இப்போது வெளியிட தொடங்கி இருக்கிறது. இது பாஜக ஏதாவது நிர்பந்தம் தருகிறதா அல்லது தானாகவே இந்த செய்திகள் சென்று சேர்கிறதா? ஏன்னா நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்களே ஆளாகிறீங்களா? இது ஒரு தேசிய திருவிழாங்க. அதாவது அயோத்தி ராமர் ஆலயம் புனரமைத்து பிரதிஷ்டை செய்து நீங்கள் பார்த்து நேற்றுக்கு தினத்தில் நடந்த அந்த சம்பவத்தை நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம்,
ஒரு கிடைக்கப்பெறாத ஒரு பொருள் கிடைக்கப்பெற்றால் அல்லது இழந்த ஒரு பொருளை பெறும்போது உள்ள ஆனந்தம் எப்படி இயற்கையான ஆனந்தம் அது மக்கள் மத்தியிலே நம்ம காண முடிந்தது. இதில் வந்து ஒரு விஷயத்தை திணித்து புகுத்தி அதன் மூலம் அறுவடை செய்கிற விஷயம் இதில் இல்லை. ஆத்மார்த்தமாக நடைபெறுகிற விஷயம். தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னபடி நிறைவேற்றி காண்பித்திருக்கிறது. அதிலே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த செய்திகளை நம்ம பரிமாறிக்கொள்கிறோம். இதில் வந்து ஊடகத்துறையில் நாம் வந்து அழுத்தம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. மக்கள் எந்த திசையில் செல்கிறார்களோ அதை ஊடகத்துறை வெளிப்படுத்துகிறது, அவ்வளோதான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து வெறுப்பேற்றுவதற்கு போன்ற கேள்விகளை கேட்டு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே திமுக மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவரை அதாவது நடைமுறையில் இல்லாத தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கேட்டு அதன் மூலம் ஏதாவது எரிச்சல் அடைய செய்து ஏதாவது வார்த்தையை வாங்கி அதை வந்து பெரிதுபடுத்தி அதை தவறாக்கி காண்பிப்பது வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நிலைமை இப்போது தலைகீழ மாறி அண்ணாமலை அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கள் அவரை பின்தொடர்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறாருன்னா சென்னையில் போகும்போது ஒரு ப்ரெஸ் மீட், கோயம்புத்தூரில் இறங்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட், கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட், சென்னைக்கு வந்து இறங்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட். அண்ணாமலை என்ன சொல்லுவார் சமூகம் எதிர்பார்க்கிறது, ப்ரெஸ் மீடியாக்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்குது. நிறைய செய்திகள் அவரிடம் உண்டு. திமுகவில் உள்ள அவலங்களை எல்லாம் தோலுறுத்தி காட்டி கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான நடவடிக்கை மூலம் தமிழக மக்களை கவர்ந்திருக்கிறார். வரக்கூடிய தேர்தலுடைய நிலவரத்தை படம் பிடித்து காண்பிப்பதாக இப்பொழுது நிலவரம் இருக்கிறது. எங்கே சென்று யார் எதை கேட்டாலும் இதுக்கு அண்ணாமலை சரியாக பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் அரசாங்கத்தில் ஏற்படுகிற தவறுகளை சுட்டி காட்டுகிறதில் இன்று முதன்மை ஸ்தானத்தில் இருப்பவர் திரு அண்ணாமலை அவர்கள். துடிப்புமிக்க ஒரு இளம் தலைவரை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தேசியம் தெய்வீகம் பேசக்கூடிய இந்த சிறிய வயதிலே பெரிய அனுபவம் நிறைந்த வார்த்தைகளும் பொறுப்பான செய்திகளையும் வெளியிட்டு பொதுமக்களை கவர்ந்து வருகிறார். டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்ற போல டேப் ஆதாரங்கள்லாம் வந்து வெளியே வர்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். அது வந்து பழைய ஆறிப்போன கஞ்சின்னு மக்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இது ஏன் ஆதாரங்களை வந்து நேரடியாக குற்றச்சாட்டுகளை சொல்லி நடவடிக்கை எடுக்காமல் வெறும் டேப்புகளாக வெளியேறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு அது எடுபடுதா மக்கள்கிட்ட? ஒரு நடவடிக்கை என்பது எடுத்த உடனே முடிவடைந்து விடுகிற நிலையில் இப்போ அவர்கள் செய்திருக்கிற தவறுகளுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம். என்னெல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள், இன்னும் எதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டியது இருக்கிறது என்பதற்காக தான் இந்த ஃபைல்ஸ் 1, 2, 3 என்று வந்து கொண்டு இருக்கிறது. தேர்தல் நெருங்க நெருங்க இந்த புகார்கள் அனைத்தும் நிரூபித்து காண்பிக்கப்படும். இப்போ நாம் பார்த்துருப்போம். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2-3 மந்திரிங்க வந்து சிறைக்கு போகிற நிலையில் இருக்காங்க. ஒருத்தர் உள்ளே இருக்கார், வெளியே வர முடியாமல் இருக்கார். இப்படி இருக்குது. பொதுமக்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்தது யார் என்று பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அரசியலில் பேசுவது சாதாரணமாக இருக்கும். பொதுமக்கள் மத்தியில் இப்போ என்ன பேச்சுன்னா அடுத்த திமுக மந்திரி ஊழல் பட்டியல் சிக்குவது யார் அப்படின்னா ஒரு 11 பேருடைய பட்டியல் இருக்கிறது. அதெல்லாம் முதல்ல யார் வருது அப்படின்றது தான் இப்போ போட்டியாக இருக்குது. இதையெல்லாம் மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக மக்களுக்கு போய் சென்று அடைவதற்காக இந்த ஃபைல்ஸ் 3 வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக என்னதான் வந்து திமுக குற்றச்சாட்டு சொன்னாலும் அவங்க பாட்டுன்னு சேலம் மாநாடு நடத்தி அவங்களுடைய அஜெண்டாவை வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க. இதை வந்து உங்களை வந்து யாரும் அவங்க வந்து கண்டுக்கலை அப்படின்றத வந்து எடுத்துக்கலாங்களா? இது அப்படி பார்க்க முடியாது. ரொம்பவும் பயந்து போயிருக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய கட்சிக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. அந்த ஒருங்கிணைப்பு கூட செல்லுபடி ஆகவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாநாட்டில் மிக பெரிதாக விளம்பரப்படுத்தப்பட்டது. ஆனால் ஆளுங்கட்சியினுடைய ஒரு மிக பிரம்மாண்டமாக செலவு செய்யப்பட்டு கோடிக்கணக்கில் செலவு செய்யப்பட்டு அங்கே ஈர்க்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திற்கும் குறைவானவர்களே. அவர்கள் 5 லட்சம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியாவில் எல்லா சேர்ஸும் காலியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பேசிய விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரர்களே ரசிக்கவில்லை. ரொம்ப அல்பமான விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு செயற்கையான ஒரு சம்பவம். அது தவிர்த்து அந்த மாநாட்டிலே நடைபெறுகிற எல்லா முழுவதுமாக தொகுத்து பார்த்தால் அங்கு ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இது எதற்காக என்றால் தேர்தல் நெருங்கும் போது ஒரு பெருங்கூட்டத்தை காண்பிக்க வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்குது என்கிற அடிப்படையிலே
அந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. அது மாநாட்டுக்குரிய அம்சங்கள் அதில் எதுவும் இல்லை என்பது எனக்கு கருத்து. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சேகர் பாபு அவர்களுடன் வாக்குவாதத்தில் அதிகமாக ஈடுபடுறாரு அப்படின்ற நியூஸ் வந்து வெளியே நிறைய வருது. தவறு வந்து யார் மேலே இருக்குது? மத்திய அரசினுடைய மந்திரி சொல்கிறத கேட்குறதா, மாநில அரசினுடைய மந்திரி சொல்கிறத கேட்குறதா? மக்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலை இல்லாமல் சரியான தீர்வு வந்து கண்டிப்பாக தரணும். அது யாருடைய வழிகாட்டுதலில் இது வரணும். மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர் 2 பேரும் அமைச்சர் தான். 2 பேரும் சேவை செய்ய வந்திருக்கிறார்கள். யாருக்கு? பொதுமக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சரகம் என்பது பல மாநிலங்களை உள்ளடக்கியது. மாநிலம் ஒரு குழு போன்றது. இதில் மத்திய அமைச்சருக்கும் மாநில அமைச்சருக்கும் ஒரு சர்ச்சை வரும்போது அந்த சர்ச்சையை அறிவுபூர்வமாகவும் உண்மைத்தன்மையோடும் அணுக வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போல ரோட்டில் போகிறவங்க பேசுகிற மாதிரியும் அல்லது ஒரு ரவுடி பேசுகிற மாதிரியும் ஒரு பொறுப்பு மிக்க, அதுவும் இந்து அறநிலைத்துறையை சார்ந்த ஒரு அமைச்சர் பேசுவது என்பது ஆன்மீகத்திற்கு அழகில்லை. ஆன்மீகம் சார்ந்த, ஆலயம் சார்ந்த ஒரு துறையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சருடைய குற்றச்சாட்டுக்கு நியாயமான, ஒழுங்கான பதில் அளித்திருக்க வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதே இது கிரிமினல் குற்றம். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் அவருக்கு மந்திரி பதவியே இருக்க முடியாது. அது மாதிரிலாம் அவர் பேசியிருக்கார். பேசக்கூடாது, மிகப்பெரிய தவறு. இதையும் கூட மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான விளைவு தேர்தல் நேரத்திலே வெளிப்படும். பிரதமர் மோடி அவர்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார், அழைப்பு விடுத்தார். உடனே வந்து மோடி அவர்களும் தமிழகம் வந்துள்ளார். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? பாஜக வந்து உதயநிதியை ஒரு தலைவராக அங்கீகரிக்கிறதாக எடுத்துக்கொள்ளலாமா? உதயநிதி போய் கூப்பிட்டார், உடனே வந்து விட்டார், அப்படி இல்லை விஷயம். ஏற்கனவே ஆல்ரெடி தமிழகத்தில் 3 தினங்களுக்கான ப்ரோக்ராம் உறுதி செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வருவதனால் இதிலேயும் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டிருக்கலாம். அதை சரியாக தமிழக அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி அழைத்தவுடன் வந்து பெருமைப்படுத்தின ஒரு பாரத பிரதமருக்கு அடுத்து வர அவர்களுடைய மாநாட்டில் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்கள் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் செய்த விதம் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாத செயல். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா படத்தில் 16 வயது நிலை என்ற படத்தில் கமலஹாசன் வந்து ஒரு வசனம் சொல்லுவார். காசு கொடு ஆத்தாவையும் சந்தைக்கு போனோம் காசு கொடு ஆத்தாவையும். இதையே திருப்பி சொல்லுவார். அது மாதிரி எந்த கூட்டத்திலும் எந்த மாநாட்டிலையும் மத்திய அரசாங்கத்தை கொஞ்சம் தொட்டுக்கொள்வதற்காக நாங்கள் நிவாரணம் கேட்டோம், 1 பைசா கூட கொடுக்கல, நாங்கள் நிவாரணம் கேட்டோம், 1 பைசா கூட கொடுக்கலன்னு பேசக்கூடாத இடத்துல கூட இந்த திரும்ப பேசி அவருடைய தரத்தை இழந்து விட்டதாகவே தோன்றுகிறது. ராமர் கோயில் நிகழ்ச்சியாக பல இல்லங்களில் வந்து குத்துவிளக்கு ஏற்றுங்கள், விளக்கு ஏற்றுங்கள், கோலமிடுங்கள், அர்ச்சனை செய்யுங்கள் என்று பரவலாக வந்து செய்து கொண்டார்கள் என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மீடியாக்களில் வந்து அந்த மாதிரி நியூஸ் வந்து வெளியே வந்துடுது. இது வந்து ராமரை வந்து நீங்கள் வந்து திணிக்கிறீங்களா, இல்லை வந்து மக்கள் விரும்பி ராமரை வந்து கும்பிடுறாங்களா? மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பது நம்ம மீடியா மூலம் பார்த்துருக்கிறோம். இது வந்து ஒருங்கிணைப்பு இல்லாமல் பொதுமக்களே கொண்டாடுகிற விழா என்பதனால நம்ம பெரிய அளவில் இதை வெளிக்காட்ட முடியாத மாதிரி இருக்கின்றன. ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தில் அந்த விஷயம் தெரிந்தவர்கள் அதை முழுமையாக கடைபிடித்திருக்கிறார்கள். இல்லங்களிலே விளக்கேற்றுவதும், அந்த காலையில் கும்பாபிஷேகத்தில் அந்த நேரலையை தங்கள் வீட்டு டிவியிலே பார்ப்பதும், அதற்கு முன்னதாக உள்ளூரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலிலோ மற்ற கோயில்களிலோ அமர்ந்து ஸ்ரீராம ஜெயம் அது போன்ற பாடல்களையும் பஜனைகளையும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற மகா மந்திரத்தை உச்சரிப்பதும் பெருவாரியான இடங்களில் நடந்திருக்கிறது. யாரும் போய் நீங்கள் இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லாமலே மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே நடந்தேறி இருக்கிறது. பல பகுதிகளிலே வடநாட்டில், அதாவது அந்த அயோத்தியில் மற்றும் ராஜஸ்தான், டெல்லியில் நடக்கிற மாதிரி சில பகுதிகளில் நம்ம தமிழகத்திலையும் நடந்திருக்கிறது. இதை வந்து ஒருங்கிணைத்திருந்தால் இன்னும் பெருமளவிலே கொண்டாடப்பட்டிருக்கும். அதற்கு அரசாங்கம் தடை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனாலேயே அந்த விஷயங்களை பெரிதாக அதை நிகழ்ச்சி நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இதிலையும் கூட கழக அரசு தோற்றுவிட்டது. கடந்த 2.5 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடு வந்து அதிக அளவில் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து கண்கூடாக பார்க்குறோம். இது வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படி நம்புதுன்னா, 2வது இடத்துல நம்ம வந்துட்டோம், அதிமுக வந்து பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம 2வது இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. இது வந்து உண்மைதானா, இல்லை வந்து நீங்கள் அதுமாதிரி நினைக்கிறீங்களா? இன்றைய தினத்தில் திரு அண்ணாமலைஜி தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை ஏற்றதிலிருந்து
அவர் ஒரு வைராகத்தை மேற்கொண்டிருக்கிறார். எந்த கட்சியோடு கூட்டணி இருந்தாலும் கூட கொள்கை அளவிலே நாம் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார். அதே போன்று ஊழல் விஷயங்களில் யாராக இருந்தாலும் அவர்களை விமர்சனம் செய்வதையும் அடையாளம் காட்டுவதும் அவருடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கூட்டணியிலே சில சலசலப்புகள் இருந்தாலும் நாம் தெளிவாக இருக்கிறோம். அதாவது எந்த ஒரு கரைபடியாத விஷயத்தோடு எந்த கட்சி நம்முடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய கட்சிகளை நம்ம அணியிலே சேர்த்து அந்த அணியை வெற்றி பெற செய்வதற்கு என்னவெல்லாம் செய்யலாமோ அந்த பணிகளை இப்பொழுதே ஆரம்பித்து விட்டு அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். எண்மண் மக்கள் அந்த பணியிலே இன்று தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் தன்னுடைய பேச்சையும் மற்றும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையிலே எல்லா மக்களோடையும் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இன்று ஒரு பெரிய, அதாவது இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவை மிஞ்சக்கூடிய அளவிலே தான் இப்பொழுது இருக்கிறது. அதனால தான் நமக்கூட அதிமுக கூட்டணி வைப்பதற்கு அஞ்சுகிறது என்பது வெளிப்படையாக பொதுமக்களுக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கிறது. ஆகையால் கூட்டணி இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்முடைய இலக்கை அடைவதற்கு மிக தீவிரமான ஒரு திட்டம் தயாரித்து அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலைஜி. 2024 தேர்தலில் குறிப்பிடத்தகுந்த ஓட்டு சதவீதத்தை பாஜக வாங்குமா? 25 பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்முடைய தமிழகத்தின் சார்பாக பாராளுமன்றத்திற்கு அனுப்புவேன் என்று சபதம் செய்திருக்கிறார் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளம் தலைவர். அவருடைய நோக்கம் சரியானது அப்படி என்று பொதுமக்கள் இப்பொழுது நினைக்க துவங்கியிருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் உடைய அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு பக்கமாக தான் இருக்கும். அதாவது 35 சீட் 32 சீட் ஒரு கட்சி பெற்றிருக்கும், மீதி 4-5 சீட் அப்படி தான் பெற்றிருப்பாங்க. அப்போது இந்த தடவை வருகிற அந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஏறக்குறைய நமக்கு 35 சீட் வரையிலும் எதிர்பார்க்கலாம் என்றும் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. 35ல் 25 வென்றாலும் அது நமக்கு மிகப்பெரிய வெற்றி என்றே தோன்றுகிறது.